ஒரு ரிமார்க்கபிள் சேஸ் நாங்க கொடுக்க முடியும்னு காமிச்சிருக்காங்க ப்ரோ. ஜாஷ் இங்கிலீஷ் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து பயங்கரமா விளையாண்டுருக்காரு. இந்த மாதிரி வந்து அவங்க கண்டிப்பா ஸ்மித், லாம்பர்ஸ்டக்னி, டிராவிஸ் ஹெட் அவங்க எல்லாம் விக்கெட் எடுக்க வாய்ப்பு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த மேட்ச் ஆடி கொடுக்கணும், ஒண்ணு ஷார்ட் ஆடணும், இல்லையா இங்கிலீஷும் கேரியும் ஆடணும். அவங்க தான் பண்ணாங்க. ஏன்னா ஷார்ட் எப்படி ஆடணும் யாருக்கும் தெரியாது. இங்கிலீஷும் கேரியும் ரூல் அவுட்டே பண்ண முடியாது. அவங்க சம்ம ஃபார்ம், அவங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவங்க தள்ளி ஆட சொன்னா தள்ளி ஆடுவாங்க, அடிக்க சொன்னா அடிப்பாங்க. என்ன பண்ணும், எந்த ஓப்பனிங் அடிக்கட்டாலும் ஆடுவாங்க. நம்ம KL ராகுல் மாதிரி அங்க ரெண்டு பேரும் எந்த டவுன் அடிக்கட்டாலும் ஆடுவாங்க. அதனால ஒரு செம்ம சூப்பரா போச்சு மேட்ச். பென் டக்கெட்டோ ஜோ ரூட்டுங்க அவங்க அடிச்சு 200 ரன் கேன்சல் பண்ணா 180 கால் அவுட்டுங்க டீம். ரெண்டு பேரும் பாருங்க, இங்கிலீஷ் ஒரு செஞ்சுரி, கேரி ஒரு 80, லாம்பர்ஸ்டக்னி ஒரு 50, ஷார்ட் ஒரு 60. எண்ணி சேர்த்து பாருங்க எவ்வளவு வருது. அங்க 2 பேர் 220 ரன் அடிச்சாங்க, இங்க 4-5 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. சோ இந்த டீம் வச்சுக்கிட்டு இந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கிட்டு லீக் வின் பண்ணலாம். பட் செமி ஃபைனல் வின் பண்ண முடியுமா, அது இன்னும் ப்ராசஸ் தான் பண்ணியாகணும். இன்னும் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு அந்த நீங்க சொன்ன மாதிரி மேட்ச்ல அந்த மாதிரியோ யாரோ ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ் ஆனா மட்டும் தான் செமியோ ஃபைனலோ வந்து கப் அடிக்க முடியும். பட்